அதாவது ஒவ்வொரு செயல்பாடுகள் குறித்தும் உரிய சட்ட விளக்கத்தோடு அவசரத்தோடு அள்ளி தெளிக்கக்கூடியவர்கள். அரசியலுக்காக ஊடகங்களில் செய்தி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எதுவரும் செய்வதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு பல்வேறு குழப்பங்கள் கட்சியில் வந்த இந்த சூழலில் கூட எங்களுடைய ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்கிறோம். சட்டப்பூர்வமாக எந்த பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். எந்த விதமான விமர்சனத்திற்கும் சட்டவிரோதமான செயலுக்கும் எந்த நடவடிக்கையும் வந்துவிடக்கூடாது என்பதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார். அதே வேளையில் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது மருத்துவர் ஐயா அவருடைய நற்பெயருக்கு எந்த விதத்திலும் களங்கம் வந்துவிடக்கூடாது, அவருக்கு புகழுக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மிக கவனமாக எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம். இப்பொழுது சொன்ன செய்திகள் அத்தனையும் நேற்று அவர்கள் கொடுத்ததின் அடிப்படையில் சொல்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது. அந்த பொதுக்குழுவிற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உரிய விதத்தில் நாங்கள் தகவல் அனுப்பினோம். ஐயா அவர்கள் அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருக்காகவே ஒரு நிறுவனர் இருக்கையையும் அவருக்காக நாங்கள் இடமொதுக்கி கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலும் அவருக்கு இடம் இருக்கிறது, பொதுக்குழுவிலும் அவருக்கு இடம் இருக்கிறது. நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டம் நடத்தலாம், ஆனால் பொதுக்குழு நடத்துவது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானது. அதற்குத்தான் தேர்தல் ஆணையமும் உரிய அங்கீகாரத்தை வழங்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.